எங்க அம்மா ஸ்நாக்ஸுக்காக இந்த குழல் பொரிச்சு தந்திருந்தாங்க. நானும் அதிசயம் தான் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஒவ்வொன்றா சாப்பிட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க தாராங்களா இல்லையா, அது எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகுது அப்படின்ட்டு பாக்குறதுக்கு தான் நான் மறுபடியும் கேட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட் ஊட்டியே விட்டுட்டாங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துல அதிஸ்ரீ குட் தான். இது என்னோட ஒரிஜினல் ஸ்கின் டோனு. இப்போ எனக்கு கொஞ்சம் டாட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த பிக்சர்ஸ்லாம் என்னோட பிரெக்னன்சி டைம்ல உள்ளது. அப்பெல்லாம் என் ஸ்கின் ரொம்ப கிளியரா ரொம்பவே பளபளன்னு இருக்கும். அதான் மறுபடியும் பளபளன்னு ஆகிறதுக்கு ரெகுலரா ஜூஸ் எடுக்க போறேன். இதுதான் அதிஸ்ரீயோட பாப்பா. ஆதிஸ்ரீயை நான் எப்படி பார்த்துப்பனோ அதே மாதிரி அந்த பொம்மையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வாயில ஊத்து, கண்ணில் ஊத்தாத, கண்ணுக்குள்ள போயிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்போ டெய்லியும் முட்டை கொடுக்குறோம், அதுவும் மஞ்சக்கருவோடு சேர்த்து தான். சில டைம்லாம் அதிஸ்ரீ சாப்பிட ரொம்பவே அடம் பிடிப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி பைப்ல தண்ணி விட்டுட்டு ஏதாவது பாத்திரத்தை கையில கொடுத்துருவேன். ஆதிஸ்ரீக்கு காலைல மண் ஓட்டுனா கூட பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுக்கு ஆப்போசிட் அது தண்ணியில விளையாடணும்னு அவ்வளோ பிடிக்கும். ஆதிஸ்ரீக்கு ஃபோன் எல்லாம் கொடுத்து சாப்பாடு ஊட்டினது கிடையாது. ஆனா இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாம் ஃபோன் இல்லாம சாப்பிடவும் மாட்டுக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பழைக்கிறவே கூடாதுன்னு இருக்கேன்.